தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு ஒரு வேலைவாய்ப்பு பத்தி ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்ளிகேஷன், அதுக்கான வேகன்சி என்ன, அதனுடைய லாஸ்ட் டேட் என்ன, அது குவாலிஃபிகேஷன் என்ன, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் நம்ம கண்டிப்பா பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். நாம் இப்போ எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பேஜ் வந்து கிட்டத்தட்ட 70 பேஜ் இருக்குது. நம்ம 70 பேஜையும் எடுத்து ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் ஆயிரும். ஸோ நம்ம அந்த 70 பேஜில் நமக்கு தேவையான கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிரந்தர பணி, தற்காலிகமாகவோ இது அதாவது கான்ட்ராக்டோ டெம்பரவரியாக கிடையாது, ரெகுலர் பேசிக் ஜாப். சரிங்களா? ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் போஸ்டிங். ஆனால் இந்த ஜாப் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா டெல்லி மட்டும்தான். சரிங்களா? டெல்லி போலீஸ் தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 7565 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 7565 காலி பணியிடங்களும் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள். சரிங்களா? அதுவும் மேல் அண்ட் ஃபீமேல் இன் டெல்லி போலீஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டபிள் பதவிக்கான காலி பணியிடங்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கான்ஸ்டபிள்லே 7565 போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஆண்கள், பெண்கள், எக்ஸர்வீஸ்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4408 காலி பணியிடங்கள். சரிங்களா? இதே கான்ஸ்டபிள் பெண்கள் அதாவது ஃபீமேலுக்கு வந்து 2496 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ காலி பணியிடங்கள் பெண்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதில் எக்ஸர்வீஸ்மேனுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனில் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அதர்ஸ் கேட்டகரி. அதர்ஸில் வந்து 285 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க விண்ணப்பிக்கலாம். அதில் வந்து கமாண்டோ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 376 காலி பணியிடங்கள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடித்து 12th முடித்திருக்க வேண்டும். அதாவது 12th கட்டாயம் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இதுலேயும் சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, போனஸ் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஆன் கேண்டிடேட் அதாவது மேல் கேண்டிடேட் வந்து எல்எம்பி அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வைச்சிருந்தால் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதுவும் மோட்டார் சைக்கிளாக கார் ஓட்டக்கூடிய லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லேர்னர் லைசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் போனஸ் மார்க்லாம் இருக்குது. எதற்கும் பார்த்தீங்கன்னா என்சிசியில் உள்ளவங்களுக்கு, அதாவது என்சிசியில் ஏபிசி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்கள்ல, அதாவது சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5%, பி சர்டிஃபிகேட்டுக்கு 3%, ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 2% போனஸ் இன்சென்டிவ் மார்க் இருக்குது. அதுபோக வெயிட்டேஜ் ஆஃப் அடிஷ்னல் மார்க் என்ன பார்த்தீங்கன்னா டிகிரி படித்திருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ படித்திருந்தாலும் அவர்களுக்கும் வெயிட்டேஜ் மார்க் உண்டு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷனுக்கு வந்து 5%, ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து 4%, செகண்ட் கிளாஸுக்கு வந்து 3%, பாஸ் கிளாஸ் எடுத்தீங்கன்னா 2% வெயிட்டேஜ் மார்க் உண்டு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தேர்வு மையங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதாவது நாம் இப்போ வந்து சதர்ன் ரீஜனுடைய டீட்டெயில் தான் பார்க்குறோம். ஏன்னா நாம் வந்து சதர்ன் ரீஜனில் தான் இருக்கோம். நம்ம சதர்ன் ரீஜனில் தமிழகத்தில் எங்கெல்லாம் போஸ்ட் அதாவது எக்ஸாம் எழுதக்கூடிய சென்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், கரூர், வேலூர். சரிங்களா? ஸோ இந்த இடங்கள்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. இங்கே தான் நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஏஜ் லிமிட். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா 21/10/2025 அன்றைய தினத்தில் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும். அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுலேயும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஜூலை 2000 முதல் 1 ஜூலை 2007 வரைக்கும் உள்ளவர்கள் இவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு 25 வயசு தாண்டிடுச்சு, 26 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து வயது தளர்வு, சில கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் வயது தளர்வு வச்சுருக்கிறாங்க. அதுதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் அதாவது வயது தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 25லேருந்து 5 வருஷம் 30 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? இதே ஓபிசியாக இருந்தால் 3 வருடம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் வந்து
ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3 வயது தளர்வு வரும். சரிங்களா? அடுத்து வந்து பிடபிள்யூபிடி ஜென்ரல் இவிஎஸ் வந்து 10 வருடமும், பிடபிள்யூபிடி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருடங்களும், அதே இதில் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 13 வருடங்கள். அதாவது பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு 13 வருடங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படியாக அவங்களுக்கு வந்து தளர்வு கொடுக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லெவல் 3ல் வராங்க. அதாவது குரூப் சியில் இவங்களுடைய பேசிக் சேலரி வந்து 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இவங்களுக்கான சேலரி இருக்கும். சரிங்களா? இவருடைய சம்பள விகிதம். இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி ஆக வேண்டும். டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனவங்களுக்கு தான் அடுத்த செக்ஷன் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ், அதாவது ஃபிசிக்கல் டீட்டெயில் தான், அதாவது ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ்குள்ள டீட்டெயில் தான் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் தான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது சிபிடி முடிச்சு அடுத்து ஃபிசிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் மெடிக்கல் மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்த டைப் என்ன பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து 4 டைப்பு ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஃபீஸ் உண்டு, சிலருக்கு ஃபீஸ் இல்லை. இந்த ஃபீஸ் இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி, அடுத்து பெண்கள், இவங்கெல்லாம் வந்து ஃபீஸு கிடையாது. சரிங்களா? எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஆனால் யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி பெண்கள் தவிர, அதாவது எஸ்சி எஸ்டி மக்களும் அடுத்து பெண்கள், எல்லா கம்யூனிட்டி உள்ள பெண்களும், சரிங்களா, இவர்களை தவிர பாக்கி இருக்கிற அனைவரும் இதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது? இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 22/9/2025 அன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 21/10/2025 இரவு 11:59 வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க, எப்போ திருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/10/2025 முதல் 31/10/2025 வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷனுக்கான டேட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கலாம். சில சமயத்தில் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து டேட் முடிந்திருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணுற வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து டேட் முடிந்திருந்தாலும் நீங்கள் இந்த கரெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து நீங்கள் கரெக்ஷன் வந்து எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சரியான டேட்டில் திரும்பி ஏற்றணும். நீங்கள் தவறாக ஏற்றிருந்தாலும் அதை இந்த 2 நாளுக்குள்ளே திருத்தி மீண்டுமாக ஏற்றி சரியான ஒரு பதிவதற்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எப்போ வரும், அதாவது இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டும் எக்ஸாம் சென்டர்லாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, நம்ம எப்போ எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசம் கொடுத்துருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், அதாவது 2025 அல்லது ஜனவரி 2026. இந்த 2 மாதத்தில், இந்த 2 மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்கு சிபிடி டெஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கான ஒரு இன்டிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும் தான், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ ஆன்லைனில் வந்து எதில் அப்ளை பண்ணலாம்னா எஸ்எஸ்சி ஒஃபீஷியல் பேஜை நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் வந்து அதோடய வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். இதனுடைய வெப்சைட் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். தெரியாதவர்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அது டேரெக்டாக அதுக்குள்ளே போங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கான டீட்டெயில் அனுப்பி விட்றேன். அடுத்த வீடியோ நம்ம போடுவோம். அடுத்து இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் தெரியாதவர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரிந்த நபராக இருக்கலாம், தெரியாத நபராக இருக்கலாம், அதன் மூலியமாக ஏதாவது பயனடையலாம். இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்று பயனடையலாம். அதனால் எல்லா தகவலையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.